குமரி எங்களுக்கு தொல்லைன்னு அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கான செல்வாக்கு குறைந்திருந்த ஒரு மாவட்டத்துல இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி வந்து செல்வாக்கு நான் சொல்லக்கூடியது செல்வாக்கு குறைந்தது மட்டுமல்ல, அங்க வந்து கேரளாவோட அந்த பொலிட்டிக்கல் இது ஷேட்ஸ் அங்கே கொஞ்சம் ரெப்ளிகேட் ஆகும். அங்கே என்னன்னா கற்றவர்கள் அதிகம் இருப்பதன் காரணமாக கடந்த காலங்களில் எந்த தலைவர் சென்றாலும் பெண்கள் எல்லாம் வீதியில் வந்து அவர்கள் வரவேற்பதோ வாழ்த்துவதோ கோஷம் பண்ணுவதோ கிடையாது. ஆனால் மிக முக்கியமாக 2 தினங்கள் நம்முடைய தலைவர் சென்ற பொழுது ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டமே திரண்டு நம் தலைவர் சென்ற பாதைக்கு வந்து என்ன கன்னியாகுமரியை ஒன்று கூடி இந்தியாவுடைய துவக்கம் கன்னியாகுமரி, இந்தியாவின் துவக்கம் கன்னியாகுமரி என்றால் இந்தியாவிற்கே ஒரு முத்தாய்ப்பான ஆட்சியை எடுத்துக்கான ஆட்சியை வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வருக்கு காஷ்மீர் வரை அவருடைய செயல்பாடுகள் எதிரொலிக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த வரவேற்பு கொடுத்ததை பார்த்து திரு சுமந்த்ராமன் அந்த இதவே போட்டு அந்த கமெண்ட்டை மட்டும் சொல்கிறேன். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு சம்பிரதாயம்தான். ஆட்சி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆட்சி என்பது முதல்வருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் போட்டிருக்காரு, காட் டு ஹேண்ட் இட் டு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். அது ஒன்று சொல்லிவிட்டு சளைப்பில்லாத உழைப்பாளி அவர் போடுகிறார். இன்டெஃபெக்டிகபிள் எனர்ஜி, சளைப்பில்லாத உழைப்பாளி, அது ஈடு இணையற்ற ஒரு எனர்ஜியோட இன்றைக்கு தமிழகத்தை சுற்றி வருகிறார். எனவே கனவுல கூட திமுகவை பாராட்டி விடக்கூடாது, திமுக தலைவர்களை பாராட்டி விடக்கூடாது நினைக்கக்கூடிய நபர்கள் தான். அதுக்கு கூட நான் கூட பண்ணிட்டேன். ஈவன் அவர் ஆர்ச் ரைவல்ஸ் அண்ட் டைஹார்ட் கிரிட்டிக்ஸ் லைக் டாக்டர் சுமந்த் ராமன் are coming out openly in supporting, acknowledging, accepting, applauding and appreciating our leader, Honorable CM Through M.K. Stalin Anna's tireless work, dedication, commitment and his integrity to people's welfare and his connectivity with the masses என்று அதற்கு நான் பதில் போட்டேன். அதற்கு அவர் சொல்கிறார், நோ சார், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எப்போவுமே திமுகவை தனிப்பட்ட முறையில் அப்படியெல்லாம் விமர்சித்து கிடையாது, முதல்வரை பாராட்ட வேண்டிய இடத்தில் நான் பாராட்டி இருக்கிறேன் என்று எனக்கு பதில் போட்டு இருக்கிறார். நான் ஓகே, மிக்க நன்றி.